இப்ப பெரியவங்க வந்து பெரியவங்கன்னு கிடையாது. நம்ம ஜென்ரலா எப்பலேருந்து நம்ம பசங்களுக்காக மணி சேவ் பண்ணணும்? குழந்தைங்க சின்னதா இருக்கிறப்ப சேவ் பண்ணலாம். நம்ம ஃப்யூச்சர் எவ்வளோ நாள்னு தெரியாது. அதனால அம்மா, அப்பா வந்து பசங்களுக்காக சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு நெறைய நம்மளுக்கு ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். பசங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க, கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுக்குங்க சேர்க்கணும்? அவங்க அவங்க லைஃப அவங்க பார்க்கலாம் இல்லையா? இருக்கிற அமௌண்ட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிப்போம். நம்ம லைஃப நம்ம பார்ப்போம். பசங்க அவங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. எவ்ளோ குடுத்தாலும் யாருக்குமே பத்தாது. மனி இஸ் சம்திங் லைக் தட். ஸோ, அதனால நம்ம வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் எல்லா வயசுல அ கல்யாணம் ஆயிட்டு ஒய்ஃப்க்காக, குழந்தைக்காக, ஹஸ்பண்டு இல்ல ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக, பசங்களுக்காகலாம் ஏர்ன் பண்றோம், சேவ் பண்றோம். ஃபைன். ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா அது எல்லாமே அவங்களுக்கு குடுக்க வேண்டியத ஓரளவுக்கு குடுத்துட்டு, மீதி எல்லாம் நம்பளுக்கு தான். ஸோ, அதனால ஒட் நம்ம வந்து ஏர்ன் பண்றத அபோவ் பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமானே வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட இருக்கிற மணிய பெரியவங்க அவங்க பேர்ல வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வேண்டியத இன்ட்ரெஸ்ட்ல வருதா, இல்ல வாட்டெவர் த அமௌண்ட் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நான் நம்புறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்புறாங்க. எனக்கு க்ளோஸ் ஃபேமிலியும் அத தான் நம்புறாங்க. ஸோ பசங்கள அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள நீங்க பார்த்துக்கோங்க. பசங்களுக்காகன்னு சேர்த்து சேர்த்து வச்சு, அவன் பிசினஸ் நடத்துறான். அவனுக்கு நான் குடுத்தேன். அம்மாவோட நகைய வச்சேன். என்னோட பென்ஷன எடுத்து குடுத்தேன். எதுக்கு? நீங்க உங்க லைஃப பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படியே தான் அவங்களும் பார்த்துப்பாங்க. சில பேர்லாம் அவங்களோட உயில்லயே எழுதி வச்சுடுவாங்க. முந்தியே எழுதிடுவாங்க. நம்ம இருக்கிறப்ப எதுக்குங்க எழுதி வைக்கணும்? அத பசங்க எடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள கைய பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? சில பேருக்கு பென்ஷன் வர்ற மணியெல்லாம் அவங்க பசங்க பேர்ல எழுதி குடுத்துட்டு, அப்புறமா அவங்க மந்த்லி செலவுக்காக பசங்கட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாட் குட். அத வந்து நம்பளே அவங்களுக்கு இடம் குடுக்குற மாரி. அவங்களோட செலவு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ, அத வச்சு பார்த்துக்கட்டும். நம்மளால முடிஞ்சதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு அப்புறமா எக்ஸஸான அமௌண்ட்ட வேணும்னா இஷ்டப்பட்டு குடுக்கலாம். இல்லன்னா தேர் இஸ் நோ கம்பல்ஷன். நம்ப லைஃபு நம்புள்து. ஸோ அந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, நெறைய பேரு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ப்ராப்ளம்ஸே சால்வ் ஆயிடும். பிகாஸ் மெயின் ப்ராப்ளமே மணியில தான் வரும். அண்ட் மணிய வந்து பசங்க பேர்ல குடுத்துடுவாங்க. எனக்கு அப்புறமான்னு போடுறது வேற விஷயம். உன் பேர்ல எழுதி குடுத்துட்டேன்டான்னு சொல்றது வேற விஷயம். ஸோ, அதனால உங்க மணிய நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தீர்த்த யாத்திரை போணுமா? எதுக்கு ஓல்ட் ஏஜ்னா அதுதானா? போங்க ஜாலியா ட்ரிப்பு போங்க. ஃபாரின் போணும்னா போங்க. இந்தியாக்குள்ள போணும்னா எங்க வேணாலும் போய் சுத்திட்டு, உங்க லைஃப் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ஜாய் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு எமர்ஜென்சினா லோனா குடுத்து அத திருப்பி வாங்கிடுங்க. உங்களுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி, உங்க லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா இருந்துச்சுன்னா, அவங்க பேர்ல போற மாரி ட்ரஸ்ட்ல போட்டுட்டு, அங்கேருந்து மணி போற மாரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் நெறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே தட்ஸ் வயசானவங்கள, நாட் யங்ஸ்டர்ஸ். அவங்க எல்லாருமே இது கரெக்ட்டுன்னு பிலீவ் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?